சிவாய நம. வணக்கம் மக்களே, இரவு வணக்கம். இந்த வீடியோ வந்து நான் திங்கட்கிழமை காலை 4:30 மணிக்கு எடுத்த வீடியோ தான். ஏன்னா காலை முதல் மாலை வரை என்ன வேலை செஞ்சேன் என்பதற்கான பதிவு தான். நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே வாசல் கூட்ட ஆரம்பித்தேன். கூட்டி முடிச்சுட்டு தண்ணி போட ஆரம்பித்தேன். தண்ணி போட்டு முடிச்சுட்டு திரும்ப ஒரு கூட்டிட்டு கோலம் போடுறதெல்லாம் வீடியோ எடுக்கல மக்களே. போட்டு வீடு கூட்ட ஆரம்பித்தேன். வீடு கூட்டி ஆரம்பிச்சுட்டு அப்புறமா வீடு துடைக்கிறதுக்கு பாருங்கள், உப்பு, பச்சை கற்பூரம், அப்புறமேலுக்கு மஞ்சத்தூள், அப்புறமே கோமியம், அப்புறமே லைஜால், இது 4லையுமே நம்ம லக்ஷ்மி குடி இருப்பாங்க. ஏன்னா வீட்டுக்கு துஷ்ட சக்தியை வெளியேற்றிட்டு நல்ல சக்தியை கொண்டு வரத்துக்கு தான் இது 4லையுமே போட்டு நம்ம வீடு துடைக்கிறது. அப்புறமேலுக்கு வீடு ஃபுல்லாக க்ளீனாக துடைப்ப மக்களே. ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு முறை கொஞ்சமாக உப்பு போட்டு லைஜால் அதிகமாக போட்டு ஒரு முறை துடைச்சிட்டு தான் 2வது முறை தான் நான் இதெல்லாம் பச்சை கற்பூரம், மஞ்சள், அப்புறம் உப்பு, அப்புறமேலுக்கு கோமியம், இது 4லையும் 2வது முறை தான் போட்டு துடைக்கிறதா நான் வீடியோ எடுத்தேன். மொத முறை போடுறத நான் வீடியோ எடுக்கலை. பாருங்கள், அவ்வளோ க்ளீனாக வீடு எல்லாமே எடுத்து பையெல்லாம் மேலே வச்சுட்டேன் மக்களே. ஏன்னா வீடு வந்து சின்ன வீடு, நம்ம வாடகை வீடு தான், நம்மளது சொந்த வீடு கிடையாது. அதனால எல்லாமே எடுத்து மிஷின் மேலே, அப்புறமேலு திவான் மேலே, அப்புறமேலுங்க அந்த இது மேலே எல்லாம் நான் பூ விற்கிற பை அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் நான் வீடு துடைக்க ஆரம்பித்தேன். பூவெல்லாம் இந்த பக்கம் சேர் மேலே எடுத்து வச்சுட்டு வீடு க்ளீனாக துடைச்சிக்கிட்டு வந்துட்டு அப்புறமேல் குளிக்க போவோம் மக்களே. குளிக்க போயிட்டு வந்து தான் பூஜாரிக்கு வருவேன். பாருங்கள், சங்கு ஊதுறேன். சங்கு ஊதி முடிச்சுட்டு மக்களே நான் பூஜை செய்வேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியே பூவெல்லாம் வச்சுட்டேன் மக்களே அழகாக. ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எப்பயுமே நான் தீபம் ஏற்றிடுவேன். 4:30 to 6க்குள்ளே நான் எப்பயுமே தீபம் ஏற்றிடுவேன். அதுவும் என்னுடைய வந்து சின்ன வயசுலேருந்தே வந்த ஒரு இது. இப்போ தான் கொஞ்சம் நான் முடியறதில்ல மக்களே. அதுக்கு முன்னாடி எப்பயுமே அப்படி தான் செய்வேன். சாமியெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு வெளியும் பாருங்கள் அழகாக நான் வந்து கோலம் போட்டு தீபம் ஏற்றி வச்சுருப்பேன். பாருங்கள், இதில் வந்து லக்ஷ்மி குடி இருப்பாள். இந்த மாதிரி தண்ணி வச்சு பூ போட்டால் பாருங்கள் தீபம் எவ்வளோ அழகாக ஏற்றிருக்கேன். இது வந்து நான் சாப்பிட்றது வந்து மக்களே பூ விற்றுட்டு வந்து நான் பூ விற்கிறதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலை. ஒரு 12:30 மணி இருக்கும் வந்து வீட்டில் தோசை செஞ்சு குழம்பு சட்னி செய்ய நேரம்னு சொல்லி மிளகாத்தூள், பூண்டு, உப்பு, எண்ணெய், ஏன்னா நல்லெண்ணெய் போட்டால் ரொம்ப நல்லது. நான் நல்லெண்ணெய் இல்லாதனால நான் இந்த எண்ணெயை போட்டுக்கினேன். ஏன்னா வீட்டில் இருக்கிற எண்ணெய் சமையல் எண்ணெயை போட்டு கலக்கிட்டு அதை வச்சு தான் சாப்பிட்டுட்ருக்குறேங்க நானும் பாப்பாவும். சாப்பிட்டு முடிச்சுட்டு மகளே பூ கட்ட ஆரம்பித்தேன். பாருங்கள், இது வந்து சாமிக்கு கொடுக்கறதுக்கு கோத்து வச்சுருப்பேன் அப்படியே அழகாக. ஏன்னா லக்ஷ்மி நரசிம்ம சாமிக்கு பாருங்கள் நான் பூ கட்ட ஆரம்பிக்கிறேன். ஸ்பீடாக பூ கட்டினேன். ஏன்னா லேட் ஆகுது மக்கள், இந்த வீடியோ போடுறதுனால சீக்கிரம் பூ கட்ட முடியறதில்ல. இது வந்து எடிட் பண்ணுறதே எனக்கு ரொம்ப கஷ்டம். அதுலேயும் அந்த கஷ்டத்துலேயே நான் வந்து ஒவ்வொரு வீடியோ போடலாம் அப்படின்னு போட்டுட்ருக்குறேன். பூ கட்டி பாருங்கள், பூ கட்டி முடிச்சுட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு இந்த பூவை கொடுப்பேன். ஏன்னா லக்ஷ்மி நரசிம்ம சாமிக்கு இந்த பூ கொடுக்க போவேன். எப்பயுமே ஒரு கஸ்டமருங்க எனக்கு சொன்னாங்கன்னா அவங்க சொன்னது ஒரு சின்ன மலை பாருங்கள், நான் எவ்வளோ பூ கொடுத்துருக்கேன் மக்களே. அதை விட நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் தருவேன். ஏன்னா எனக்கும் அதில் புண்ணியம் வரணுன்னு. இந்த பதிவு பிடிச்சிருந்தா மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய் மக்களே. அடுத்த பதிவில் பார்க்கலாம் மக்களே. திருச்சிற்றம்பலம்.